ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் சியாட்டில். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து திலாமோக் சீஸ் ஃபேக்ட்ரியோட ஒரு குட்டி டூர் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹாலிடே டைம் அப்ப நாங்க வந்து ஆரிகன் ஸ்டேட்க்கு போயிருந்தோங்க. அங்க வந்து இந்த திலாமோக் சீஸ் ஃபேக்ட்ரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சும்மா அந்த சீஸ் ஃபேக்ட்ரிய வந்து ஒரு டூர் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நெறைய பேர் யுஎஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். திலாமோக் சீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சீஸு. ஸோ இந்த சீஸ் ஃபேக்ட்ரி வந்து ஆரிகன் ஸ்டேட்ல இருக்குங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப லைக் ஃபேமஸான சீஸு அண்ட் அந்த சீஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த இடத்துல தான் பண்றாங்க. ஸோ இங்க பண்ணி தான் அக்ராஸ் யுஎஸ்க்கு வந்து ஷிப் பண்றாங்க. ஸோ நீங்க டூர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து நெறைய சாம்பிள்ஸ் மாதிரி குடுப்பாங்க. லைக் ஷெடார் சீஸு, மொசரெல்லா சீஸு, அப்புறம் நெறைய டைப்ஸ் ஆஃப் சீஸஸ் வந்து இங்க சாம்பிளர் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அது உங்களுக்கு எடுத்துட்டு நீங்க அத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த மாதிரி ஏஜ்டு சீஸ் வந்து இங்க கிடைக்குங்க. இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா, இது 6 இயர்ஸ் ஏஜ்டான சீஸு. ஸோ சாம்பிளர்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க அப்படியே வந்து உள்ள வந்து சீஸ் ஃபேக்டரி வந்து உள்ள பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மில்க் ஆம் அ இந்த கவுலேருந்து எடுக்கிற மில்க் வந்து இந்த இடத்துக்கு வரும். அடுத்தது வந்து அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸிங் வந்து இங்க காமிப்பாங்க. ஸோ நீங்க இந்த சீஸ் ஃபேக்டரிக்குள்ள என்டர் ஆனீங்கனாலே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து அந்த மில்க்க வந்து கர்டில் பண்ணி, அதுக்கப்புறம் சீஸ் ப்ராசஸிங் வந்து எப்படி பண்றாங்கன்றது இங்க தெரியும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜஸும் வந்து இங்க வந்து கிளியரா காமிப்பாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து பெரிய பிளாக்ஸ் சீஸஸ் வந்து இங்க பண்றது வந்து காமிப்பாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து இந்த பிளாக்க வந்து பேக் பண்ணி எப்படி வந்து ஏஜிங்க்கு வந்து அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து இந்த இடத்துல காமிப்பாங்க. ஸோ அது கூடவே வந்து அந்த சீஸ்ல வந்து எப்படி சால்ட்டிங்லாம் ஆட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் லைவா. சின்ன பசங்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளேஸுங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலா வந்து பேக்கிங் எல்லாம் வந்து இந்த இடத்துல எப்படி பேக் பண்ணி, அத வந்து எப்படி கோல்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி, எப்படி அக்ராஸ் யுஎஸ்க்கு வந்து எப்படி ஷிப் பண்றாங்க, ஸ்டோர்ஸ்க்குலாம் எப்படி ஷிப் பண்றாங்க, அப்படின்றதையும் காமிப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வீடியோ மாதிரியும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள்ன்றும் காமிப்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளேஸுங்க. அப்படியே இந்த சீஸ் ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு, நீங்க டூர் முடிச்சுட்டு கீழ இறங்குனீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குங்க. அங்க வந்து திலாமோக்குன்னு பிராண்டட் போட்டிருக்க நெறைய வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இன்ட்ரஸ்டிங்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கெடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிளேஸ் வந்து இந்த திலாமுக் சீஸ் ஃபேக்டரியில ஐஸ்கிரீமுங்க. இந்த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் நெறைய அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.